எப்போ கேட்டாலும் உண்டி தொழிலுன்ற உண்டியல்னா என்ன மாமா? டேய், உண்டின்னா அரசியல்வாதிங்க, தொழிலதிபர் இருக்க பதுக்கிற கருப்பு பணமெல்லாம் கணக்கில் வராமையே வேலையாயிருது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற ஒவ்வொரு தொழிலாளியும் பணம் அனுப்புகிறாங்க இல்லையா? ஆனால் அந்த முழு பணமும் இந்தியாவுக்குள்ளே வரதே இல்லை தெரியுமா? ஆனால் தொழிலாளிங்க வீட்டுக்கு மட்டும் பணம் போய் சேருது. எப்படின்னு கேட்குறீங்களா? இல்லீகலாக சேர்த்த கருப்பு பணத்தை பிரித்து தொழிலாளிகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கரன்சியாக வாங்கிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் தீவு ரெசார்ட்டுன்னு ப்ராப்பர்ட்டியாக மாறி போயிடுது. அப்படி இல்லைன்னா சுவிஸ் பேங்கில் கொண்டு போய் பத்திரமா சேஃப்டியாக சேர்த்துடுறானுங்க. ஆக மொத்தம் கவர்மெண்ட்டை ஏமாத்துறோம் இல்லையா மாமா? இல்ல யாரு இது புதுசா இருக்கு? ஏய், இது என் மச்சான். அப்படியா? மலையேற போனாலும் மச்சான் தாய்வு தேவைதான். சரியா சொன்னடா. என்னையா தேனி சிவகங்கை தொழில் நல்லா போதா? நல்லா போதுங்க. இங்கேயே உட்கார்றா. அந்த சேர் மேலே தான்டா எல்லாத்துக்கும் ஆசை. வர்றவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா மாமா? நாங்கெல்லாம் 3 வருஷம் தொழில் பண்ணுறதுக்கே சிங்கி அடிக்கிறோம். லிங்கா 20 வருஷமா கிங்கு மாதிரி தொழில் பண்ணுறாங்க. இவன் இடத்த பிடிக்கிறதுக்காகத்தான் நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். லிங்கா நம்பர் 1 இருக்கான்னா அதுக்கு காரணம் அவன் கூட இருக்கிற மீசை தான். அவனுக்காக உசுரை கூட கொடுப்பான். லிங்கா தன் நிழல கூட நம்ப மாட்டான். ஆனா அந்த மீசையை முழுசா நம்புவான். டேய், உன்னை யார சேர்ல உட்கார வச்சா? மச்சான்னு சொன்னேன். ஓ, எம் மச்சான்னு சொன்னியா? லிங்கா மச்சான்னு சொன்னேன். திண்டுக்கல் 2, தேனி 2, மதுரை 2, ராமநாதபுரம் 6, சிவகங்கை 2, புதுக்கோட்டை 2. அவருக்கு மட்டும் அத்தனை மூட்டை, நமக்கு 2 மூட்டை. அது ராமநாதபுரம் மாவட்டம்னா அந்த ஊர்க்காரங்க பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அதான்டா லிங்காவோட கோட்டையா இருக்கு. அதான் லிங்கா நம்ப. வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம், நமஸ்தே. बैठ जाओ. செய்யறது தப்பான தொழில் இருந்தாலும் நம்பிக்கையும் நேர்மையும் ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் வராத வரைக்கும் தொடர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்படி ஒருத்தர் இருந்தாகிற அடையாளமே இருக்கக்கூடாது. நம்பிக்கையும் நேர்மையும் தொழில் செய்தா तो मेरी तरफ से तुम्हें पूरा सपोर्ट मिलेगा. पुरिंजिदा, समझ गया ना? लिंगा भाई, बहुत अच्छा बिजनेस कर रहे हो. நமஸ்தே ஜி. பாத்தியாடா, எதுக்குமே இறங்காத பெரியவர் லிங்காவுக்காக இறங்கி வந்து பேசுறாரு. அதான்டா லிங்காவோட பவர். இல்லையா? நான் சொன்ன வீடு தான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. பணம் எவ்வளவு கேட்டாலும் தருவான். சேலை கட்டி நடந்து வந்தா சப்பரம், என் வேலை வெட்டி ஓடாதடி அப்புறம். அது சரி, இவங்கெல்லாம் யாரு? இப்போ இவங்கள கேட்குறியா? ஆமா. என்ன இவங்கிட்ட ஒரு பிரச்சனைனா? என்ன பிரச்சனை? பணம் வாங்கிட்டு வட்டி கட்டலன்னு வையேன், வீடு பூந்து பொண்ணை தூக்கிட்டு வந்துருவான். அடச்சே வயப்பா. வேலைக்குப்பா. வட்டி கேட்டு வந்தேன் உன் வாசலுக்கு, நீ என் வாசல் தேடி வந்த என் குத்து விளக்கு. ஆமாம், இந்த பெண்மணி ஏன் மஞ்சள் சுடிதாரில் இருக்கிறாள்? இவதானே மஞ்சுளா? மஞ்சுளா, என் மஞ்சத்தின் நிலா,
பட்டுடையும் சிற்றிடையும் கட்டும் புடவையிலே தெரியும். இப்படி கண்டதை போட்டால் கொண்டதும் மறையும். பஞ்சாபி மராட்டிக்காரி போடுறதையெல்லாம் ஏண்டி போட்டுட்டு திரியுறீங்க? புடவை தாண்டி நம்ம பாரம்பரியம். வயதாலே அண்ணே அண்ணே இப்போ சரி பண்ணிடுறேன். ஏமா வேலைக்கு வரப்ப சேலையில தான் வரணும்னு தெரியாது? ஐயா அவசரத்துல வந்துட்டேன் ஐயா, இனிமே அந்த தப்பு நடக்காதுங்க ஐயா. நீ இப்படியே வந்தா தாம்மா எந்த தப்பும் நடக்காது. நான் சொல்லலை இல்லையா இவருதான். பார்த்தா ராஜகுமாரன் மாதிரியே இருக்காரு. ஆமா சிரிச்ச சின்ன தம்பி மாதிரியே இருப்பார். என்ன தம்பியா? பெரிய தம்பியா இருக்காரு. நான் சிரிச்சா காசு கொடுத்துருவேன்னு நினைச்சிடாதீங்க. முகத்தை பார்த்து கொடுக்கிறவன் நான் இல்ல, இடத்தை பார்த்து தான் கொடுப்பேன். பத்திரம் வேணும், பத்திரம். இவன் பேசாத பார்த்தா தேராது போட்டுருக்கு. சரியா இடத்த பார்த்தா கொடுப்பாராம். கிளம்பிருமா? தப்பா எடுத்துக்காதீங்க ராஜகுமார். நான் காசு கொடுத்த உடனேதான் காப்பி எல்லாம் கொடுப்பேன். பத்திரத்தோட வாங்க. எடுத்துட்டு வரேன். ஓட்டு அவுட்டு தோத்து போறியே. செக்கலுக்கு போட்டு இருந்தாலும் சேதிக்கு உண்டா எத்தனை நாள் காணும்? இவன் அப்பா என்னடான்னா 10 கட்டி வட்டி காசு வாங்குதான். கிளவி வேற. இவனே வேலைக்கு போய் 4 காசு பாருன்னா இவன் சமஞ்ச பிள்ளைகள் கூட செத்த நேரம் சும்மா இருப்பதா. சும்மா நொய்யின்னு உங்க அண்ணன் மாத்திட்டான். உங்க அண்ணன் எதுக்கு நான் திருப்பி வச்ச? ஆத்திரப்பிள்ளையே. ஏய் இப்போ உனக்கு 2 தான் விழுந்துச்சு, நீ 12 மாத்தி வச்சிருக்க. 12 தான் விழுந்துச்சு. ஏய் உங்க அண்ணன் 2 12 ஏமாத்துற. எதுக்கு இப்படி ஏக்கிற? ஆமா நீ தான்டா மாத்தி வச்ச. எதுக்கு நான் கலச்சு விட்ட? எதுக்கு விழுந்து விட்ட? அண்ணாடி சுத்தடி போ. விடுடா. கண்ணாட்டமா விடுற. உனக்கு கொட்டாம விட மாட்டேன்டா நீங்க. ஏய் சுத்தடி இன்னைக்கு நீ. என்ன தப்புண்ணே? அவன் தோக்க போறான்னு தெரிஞ்சதும் ஆட்டத்தை கிளச்சிட்டு ஓடி வந்துட்டான் தெரியுமா? என் மகே என்னைக்கு யாருக்கிட்டையும் தோக்க கூடாது. அதனாலதான் உன்னை பிடிச்சு கொடுத்தேன். சரக்கு அடிச்சுட்டே படம் பார்க்குற சுகம். சோடாவில் கலந்து அடிச்சா நல்லா ஏறுகிறான். உன் மரியாதைக்கு ஒரு அழிவே இல்லடா. இதெல்லாம் சொல்லிட்டே அப்பவே இங்க போட. சாரிங்க தெரியாம வந்துட்டுங்க. நான் கவனிக்கலைங்க. சாரி சத்தியமா நான் போதையில் தாங்க வந்தேன். நான் எதுவும் பார்க்கலங்க. என்ன மன்னிச்சிருங்க. யாராவது பார்த்தா ரொம்ப தப்பா இருக்குங்க. லேடிஸ் பாத்ரூம் தெரியாம வந்துட்டேங்க. கத்தி கூச்சல் போடுறாங்க. பெரிய பிரச்சனையா இருக்கு. பாக்க நல்லா இருக்குல்ல? ஆமாடி. என்னடி வா மந்திரி சுட்டவா நிக்கிறா? பார்க்காதது பார்த்துட்டாளோ? இங்க தானே இருந்தா. என்னடி இவ இங்கே நிக்கிறான்? ஏண்டி இங்க என்ன படமா ஓட்டிட்டு இருக்காங்க? சீக்கிரம் வாடி. அம்மா அக்னி முத்தம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தாயே. நல்லபடியா முடியும்பா. ஆமாம்பா. நல்லதே நடக்கும்பா. போடுப்பா. போடு. ஆத்தால வேண்டி போடுப்பா. ஏன்பட்டா வட்டிக்கு நிறைய காசு வாங்கி இவ்வளோ ஆழம் போய் இன்னமும் தண்ணி வரலையப்பா. இல்லையா விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாருண்ணா. இப்போ இருக்கிறது இந்த நிலமும் வீடும் மட்டும்தான். இந்த நிலத்தோட பத்திரத்தை வச்சு வாங்கக்கூடாத இடத்துலலாம் வட்டிக்கு வாங்கிட்டாருடா. இத்தனை வருஷத்தில் என் செல்லையை கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. எப்படியாவது சீக்கிரம் வேலைக்கு போயே ஆகும். கவலைப்படாத மாப்பிள்ள, ஏதாவது பண்ணுவோம்.
மாப்பிள்ள பேசாம நம்ம குமரேச மாதிரி நீயும் ஃபாரின் போயிடா. நானா இருக்கே மிதிச்சேன் செல்லியா பார்த்துந்தாரு. டேய் மாப்பு, நான் வேலை செய்யற இடத்துல ஒரு வேலை இருக்கு, சரியா? என் செல்லையாக்கு தெரியாத வேலையாக இருக்கணும், அவ்வளோதான். ஏய் செல்லியா நான் சாதாரணாளா? அண்ணன் காவடி குன்ன காவடி எடுத்தா கூட முடியாதுடா. டேய் கரிச்சங்குஞ்சி, யாருக்குமே தெரியாத வேலைடா. அப்படி என்னடா வேலை? ஏய் நம்ம பார்க்க போகிற வேலை அரசாங்கத்துக்கு எதிரானது. வெளிநாட்டில் வேலை செஞ்சு அவங்க அனுப்புகிற பணத்தை கரெக்டாக அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். போகிற வழியில் தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளை தொலைச்சிடுவானுங்க. புத்துலாம் இருக்கு. புத்தா அப்படியே தூக்கிட்டு சொத்துறான்னு வச்சுக்கோ, செத்துருவேன். வேற எப்படா தெரியுது? உன்னை முதல்ல வேலைக்கு கூப்பிட்டு போகிறேன். செல்லியாவை நினச்சா எனக்கு தான் பக்குன்னு இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் கூட்டிகிட்டு போ. ஏய் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் பயப்படுறவா? எலிக்குஞ்சி நீயா பார்த்துடா, பார்த்து வாங்க. நிறுத்த, நான் வச்சுக்கிட்டு போவா? தேவையில்ல, போடா போ. என்னடா பூசணிலாம் எடுத்துகிட்டு போகிறான்? வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்க. இந்த பணத்தை அவங்களே கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் மாட்டினா இவங்க பண்ணுற உண்டியல் தொழில் வெளியே தெரிஞ்சிடும். அதனால தான் நம்மளை வச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும்டா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் செல்லையாக்கு நான் ஏதாவது செய்யணும். இடம் வந்துருச்சு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீ போ. பெட்டாபுலி, ஏய் சீக்கிரம் வாங்கடா. வா. இந்தா. யாரா அவரு இம்புட்டு பணம் வச்சிருக்காரு? இவர் தான் மீசை, உங்களுக்கு எல்லாமே இவர் தான். என் வாழ்க்கையில் இவ்வளோ பணத்தை பார்த்ததே இல்லடா. வேற யாரா? வாடா சீக்கிரம். ஏன்டா பணத்தை இப்படி கட்டி கட்டி கொண்டு போறாங்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். அஞ்சாமடை வாடா. என்னடா கீழெல்லாம் கொட்டிட்டு இருக்க? பணத்தெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு போங்கடா. அண்ணே அது வணக்கம். வேலைக்கு கொடுத்துருக்கீங்க. வேலைக்கு சேர்க்கலாண்ணே. பார்த்து சூதனமா இருந்து போங்கடா. சரி பாப்போம். சரி அழகு லிங்கண்ண அண்ணா வந்துட்டாங்களா? போய் பாரு. நீ சார் கையில பணமா விளையாடுது, ஆனா உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏண்டா லிங்காவுக்கு மீசை தான் இல்லைன்னு சொன்னேன், அழகர் மீசைக்கிட்டே இவ்வளோ தெனவாட்டா பேசிட்டு போறாப்புல. அழகர் என்ன மீசையோட வசதியா? அழகர் முதலாளிகிட்ட ரொம்ப வருஷமா இருக்காப்புல. சரி வா பட்டா. தவளக்குளம், இந்த பணத்தை கொண்டு போய் கொடுறா. அண்ணே அது 8 கிராம் அண்ணே, வேற ஏதாவது மாற்றி கொடுங்க. என்னடா அடிக்கலாம் செய்கிறாங்க? சொன்னதை கேட்காட்டி அடிக்காம கொஞ்சுவாங்களா? என் உசுர் எடுக்க வந்து சேர்றானுங்க பாரு. வணக்கம் மிஸ், எங்கள் ஊர் போயில்வா, என் சேக்கலிங்க தான், அதான் அண்ணன்ட்ட சொல்லி வேலைக்கு சேர்க்கலான்னு. காதர், நான் ஏற்கனவே உங்க கூட சொல்லியிருக்கேன், இங்க எந்த புது பசங்க அழைச்சு வந்தாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு. டேய் நம்ம எல்லாம் தெரிஞ்ச விளையாட பார்த்துட்டு இருக்கோம். டேய் கிளம்பு. நீ சார் அவங்கள கூட்டம் வந்திருக்கிறது நம்ம காதர். பல வருஷமா வேலை பார்க்குறான், ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அவன் கூட்டம் இந்த ஆளுக்கு வேலைலாம் சொல்றேன். யாரை வைக்கணும் யாரை தூக்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம பசங்க என்ன வேலைக்காக வந்திருக்காங்க. மீச வேலைக்கு வேணான்ற. இல்ல தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மீசா நம்ம அழகிறதா சொல்றான்ல, போட்டு விடியா. அண்ணன் இதை தான் சொல்லுவாரு எனக்கு தெரியும். ஏய் வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்தான்ட்டு. எதுக்குடா கையெழுத்து? ஏய் இங்கே எல்லாமே அப்படித்தான், சொல்கிறத மட்டும் செய். போறா போடா. ஏம்மா புரிய சுடுதானே? ஆமையா இந்த வீடு தான். வெளிநாட்டுலேருந்து உங்கள் பையன் பணம் அனுப்பியிருக்கியா? வேற பணம் அனுப்பியிருக்கான். இந்தாம்மா. சரிப்பா. ஹாய் 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 தாய் கழுவி தந்தை கழுவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸ்வீட் கிராமத்து மக்களே, நான் வெளிநாட்டுக்கு போகும்போது ஊர் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. நான் புச்சிப்பல் பூபதி. குமரேசா எப்படி இருக்க? குமரேசனா? குவைத்து குமரேசன். நீ எல்லாம் என்கிட்ட பேசாதடா, நீ மேல செம கோவத்துல இருக்க. போடா. ஏண்டா என்ன நோண்டா? பசங்க நீ வந்திருக்கன்னு சொன்ன சந்தோஷத்தோட ஓடி வந்தா அடிக்கிற? டேய் எங்க வீட்டுக்கு போட்ட லெட்டரை விட உனக்கு அதிகமா லெட்டர் போட்டேன். அன்பனாச்சேன்ட்டு ஒரு லெட்டருக்காவது பதில் போட்டியா? ஒரு லெட்டர் போடுன்னு மட்டும் எழுதி போட்டேன், அதுக்காவது ஒரு பதில் லெட்டர் போட்டியா? போட்ட லெட்டர்லாம் இது நான் உனக்கு அனுப்பின லெட்டரு.
என் கேள்வி என்னன்னா நீ ஏன் எனக்கு பதில் லெட்டர் போடல? லெட்டர் போடு லெட்டர் போடு லெட்டர் போடுனா ஏதாவது லெட்டர்ல உன் அட்ரஸ் இருந்தாடா. அதனால தான் எங்க ஃபேமிலில இருந்து ஒருத்த கூட திரும்ப லெட்டர் போடலையா? இது தெரியாம உன் மேல கோவப்பட்டேன். சாரி மாப்ள. டேய் மீசியை தெரியாமல் இருக்க முடியுமாடா? இதை பாரு மீச, நீ லிங்கா கிட்ட இருந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்குவேன்? அது எதுக்கு? நீ என் கூட சேர்ந்தா நான் அதை டபுளாக கொடுப்பேன். என்னங்கிற? நான் சொல்கிறபடி செய்வியா? பெருமாளே, எனக்கு துரோகம்னா என்னன்னே தெரியாது பெருமாளே. விசுவாசம்னா மீசான விசுவாசம். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன்னை மாதிரி உண்மையான ஊழியனாக இருக்கிறவன்லாம் இப்படி போவான். கொஞ்சம் தப்பு தண்டா பண்ணி நம்ம கூட சேர்றவன்லாம் இப்படி வருவான். நீ இப்படி வர்றதுன்னா என் கூட இருக்கலாம், ஆனால் நான் சொன்னபடி செய்யணும். எங்கத்தான் போற? நயினார் கோயில் பாட்டி. நயினார் கோயிலுக்கா? பார்த்து சூதானமா போ. ஏன், என்னாச்சு பாட்டி? 4 நாளைக்கு முன்ன ஒரு பொண்ணை கெடுத்து விட்டாங்க. ஆள் யாருன்னு தெரியல, கைலியை வச்சு மூஞ்ச மூடிக்கிட்டான். அதனால பார்த்து சூதானமா போ. சரி பாட்டி. இந்த கத்தி. அப்படிலாம் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா யாராவது வந்தா ஒருத்தர் அடி ஆத்தா, நீ தைரியமான பொண்ணு தான், போ. மா, இங்க நயனார் கோயில் ஆறுமுகசாமி வீட்டுக்கு எங்கிட்டு போனோம்? அந்த போகுத ஒரு புள்ள, அந்த ஊருக்கு தான் போகுது. அந்த போதா அந்த பிள்ளையா? ஆமா. சரிம்மா. போறா. ஆள் யாருன்னு தெரியல, கைலியை வச்சு மூஞ்ச மூடிக்கிட்டான். அதனால பார்த்து சூதானமா போ. யாருக்கும் பயப்பட மாட்டேன். கிட்ட வந்தா ஒருத்தர். அடேங்கப்பா. இந்த பொண்ணை தொட்டு இவன் விடாதீங்க, அடிங்க. ஆறுமுகசாமி பணம் கொண்டு வந்திருக்கம்மா. ஏன் அது முன்னாடியே சொல்லிக்க கூடாது? புள்ளைய போட்டு அடிச்சுட்டு உங்க ஊர்ல பணம் கொண்டு வந்தா அடிப்பீங்களா? அந்த பொண்ணு தான் பண்ணி தப்பா நடக்க வந்தேன்னு சொல்லிச்சுப்பா. அந்த கறி மூட்டை போட்டுக்கிட்டு இருக்க அம்மா தான் சொல்லிச்சு, அந்த பிள்ளை பின்னால போனா ஆறுமுகசாமி ஊருக்கு போயிடலான்னு. அதான் வந்தேன். சரி சரி, யாரும்மா ஆறுமுகசாமி பொண்டாட்டி? நான் தான்யா. நீங்க தானா? உங்களுக்கு பொண்ணு இருக்கா? பொண்ணு இருக்கே. அந்த பொண்ணு தானா? அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதியா? தெரியாத பொண்ணுக்கே இப்படியா? புடிங்க. அந்த தம்பி காபி தண்ணி குடிச்சிட்டு போறது. தங்கமான புள்ளையா இருக்குல்ல, இந்த புள்ள பேச்ச கேட்டு அடிச்சு போட்ட அப்படியே. ஏமா பார்க்க தங்கமான புள்ளையா இருக்கு, அத போய் தப்பா நினைச்சிட்டியா? ஆமா, நீ யாரு? நான் ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வந்தேன். உங்க பேர் என்ன? என் பேர் மாரியம்மா. ஹலோ தேட்ரு. போலையா இவன்? ஏமா, அதெல்லாம் அவங்க கிட்ட நீ போய் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா அவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. ஹலோ, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்?
ஹலோ ஏங்க என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? மூஞ்சி மூடி இருந்தா அப்படிதான் நினைப்பாங்க. ஓ மூஞ்சி முடியுதா அப்படி முடிவு பண்ணிருக்கீங்களா? இல்ல முன்னமே அப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ஓ அப்போ பயந்துட்டீங்களா? எனக்கு பயம். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். பின்னங்கள் படுத்தில் அடிக்க ஓடும் போதே தெரியும் நீங்க பயந்தீங்களா இல்லையான்னு. ஏங்க உங்க பேராவது சொல்லிட்டு போங்க. தெரியாது. பேரே தெரியாது. சரி அப்போ ஊரையாச்சும் சொல்லிட்டு போங்க. சொல்ல முடியாது. ஊரையும் சொல்ல முடியாதா? சரி கல்யாணம் ஆயிடுச்சா? சேதாரம் ஒன்றும் இல்லை, ஆவாத மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேல என் பின்னாடி வராத. ஓ போ, நீ சொல்லனா என்ன, நாங்க கண்டுபிடிப்போம்ல. பார்த்தாலும் அவ இருக்க மாதிரியே இருக்குடா. என்னடா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்று பார்த்துருக்கானே. என்ன லவ்வா? இப்போதான் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் செட் ஆகிடும், பார்த்துக்கலாம். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் நல்லா போகுதுண்ணா. நம்ம மீசையை பார்த்தா தான் கொஞ்சம். டேய் அவன்லாம் ஒரு ஆளு, அவனும் நம்மள மாதிரி வேலைக்காரன் தான்டா. அவனை பார்த்து பயப்படுற? என்ன அழகரே பின்னாடி பேசிக்கிட்டு இருக்க? வா மீச. வந்தோமா பணத்தை வாங்கணுமா போகணுமான்னு இருந்தா எல்லாத்துக்கும் நல்லது, புரியுதா? விடு 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 மீச, நம்ம பசங்க சும்மா பயம் கேட்டாத. இவனை எப்படியாவது ஒரு தெளிராகம். என்னடா இவன் 2 நாள் அந்த பொட்டா போய் விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா? என்னடாச்சு அவனுக்கு? அதெல்லாம் உனக்கு தெரியாது. என்ன ஆச்சு தெரியுமா? அதை தாண்டா கேட்குறேன். அவனுக்கு என்னடாச்சு? அவன் ஒரு பொண்ணை பார்த்துட்டான். என்ன பொண்ணா? ஆமா. யாருடா அந்த பொண்ணு? பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா பாப்பான். தனியாவே பார்த்துட்டான். என்னை கட் பண்ணி விட்டுட்டான். சரி சரி சரி, எங்கடா பார்த்தா அந்த பொண்ணு? அவன் பார்த்த இடத்துல சொல்ல முடியாது. என்னையும் கூட்டு போய் காட்டியிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் நண்பனே கிடையாது, துரோகி. பாரு, என் மகனை துரோகின்னு சொல்லாது. யாரா அந்த பொண்ணு? எங்கடா பாத்தியா? நடிச்சல நீயே போய் கேளுப்பா. தம்பி, ஏய் பட்டா, பொண்ணு பார்த்துருக்காம எப்படி தம்பி இருப்பா அந்த பொண்ணு? அந்த பொண்ணோட கண்ணு இருக்குல்லப்பா, கண்ணு அப்படியே நம்ம அம்மா கண்ணு மாதிரியே இருக்கும்பா. அந்த பொண்ணோட முகமும் அப்படியே நம்ம அம்மா முகம் மாதிரியே வட்டமா அழகா இருக்கும்பா. அப்புறம் அந்த பொண்ணோட முடி கூட அம்மா மாதிரியே நீளமா கருகருன்னு அடர்த்தியா இருக்கும்பா. ஐயோ தம்பி, நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க. வா போய் அந்த பொண்ணை பாப்போம். வா வா. எங்க போற? பொண்ணை பாக்குறதுக்கு சுத்தி பாருப்பா, எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. ஐயோ என்னையே மறந்துட்டேனா? இங்க பாரு, நாளை காலையில அந்த பொண்ணை போய் பாக்குறோம். என்ன சரிப்பா, பொண்ணெல்லாம் பாக்குற நீ? திருட்டு போயிட அருமோண்டா. அப்பனும் பிள்ளை மாரியே பேசிக்கிறாங்க. இன்னும் பெருசு பெருசாக கிளம்புது. ஏய் மொட்டக்கத்தி, வாடா போலாம். ஏய் தம்பி தம்பி தம்பி, நான் வரேன்ப்பா. எங்க பொண்ணு பார்க்க போறேன்ல பா, அந்த பொண்ணு பேரு கூட தெரியாதுப்பா. அந்த ஊருக்கு போய் இந்த பொண்ணோட பேரை கேட்டா தெரிஞ்சிருமாப்பா. நானும் வரேன்ப்பா. தெரியாதுப்பா. எப்பா நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் தேடுறேன்ப்பா. பாப்பா நான் வரேன்ப்பா. நான் வரேன் தம்பி. போங்கடா, நான் இல்லாம எப்படி பொண்ணை பாப்பீங்கன்னு பார்க்கலாம். ராஸ்கல்.
இது மட்டும் இல்லைங்க அவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? விடுமாடா. அண்ணே நம்ம அழகர்ண்ணே. ஏய் ஒத்து எவனா இருந்தாலும் இதான் அண்ணன் கிட்டண்ணா 10 வருஷமா வேலை பார்க்குறமே சார். அண்ணன் வந்துதான் நான் பேசிக்கிறேனே. டேய் தொலைச்ச பணத்துக்கு வழி சொல்றானா தாய் வழி கதை சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன எப்படி பண்றீங்களே? எப்படியும் மனசுல வச்சுட்டு பழி வாங்குற மீசா. அண்ணன் வந்துருச்சுண்ணே. அண்ணன் வந்துட்டாரு. அண்ணன் வந்துட்டாரு. ஏய் அண்ணன் வந்துட்டாரு. அண்ணன் வந்துட்டாரா? அண்ணன் வந்துட்டாரா? அண்ணன் வந்துட்டாரா? என்னாச்சு? பணத்தை தொலைச்சிட்டான். கேட்டதுக்கு மரியாதை எல்லாம் பேசினா தான். அவனுக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான். ஒன்று திறந்தே போட்டிருக்காங்க. இந்தா உருப்படிட்ட கேள். வடி கேள் கேள்டா. ஏய் அப்பத்தா பணம் வந்துச்சா? இன்னும் வரலையா? பணம் வந்ததும் கொடுத்துறேன் ஐயா. என்னென்ன இப்படி சொல்லுது? ஆமாம், வழக்கமாக 4-5 தேதியில் வருவேன். இப்போ 7-8 தேதியில் வந்திருக்கோம்ல. இப்போ கொடுக்கலன்னா எப்படியா? அண்ணன் வீட்டில் வந்து வேலை செய்ய. டேய் இதை கூட்டு போய் வீட்டில் எங்கடா வந்து வேலை செய்ய போகுது? நம்ம தாண்டா அதுக்கு வேலை செய்யணும். வீட்டில் வேற ஆள் இல்லையா? வா காசு கொடு. வந்து வேலை பார்க்க கட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் வேணும். வா வா நீ வாடி. காசு தரட்டி வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும். அதுதான் எங்க கண்டிஷன். பணத்தை சரியா கட்டணும். இல்லாட்டி வட்டி குட்டி போட்டுடும். இல்லைன்னா குட்டி போட்டுரும். உள்ள பயப்படுது இல்ல. நீ வாடி. துபாய் முருகேசன் வீடு. தப்பிக்க முடியாது, தொலைச்சிருவேன். அவன் யாரா? அவருக்கு வந்து பணம் வந்திருக்கு. இந்த புடிங்க. பல நழுவி பால்ல விழுந்துருவன்னு பார்த்தேன். நான் பாயில் விழுந்து பார்த்தேன். சின்ன பொண்ணு. சரி சரியான நேரத்தில் பணத்தை கொண்டாந்து கொடுத்து என் பேத்தி மானத்தை காப்பாற்றிட்டான். ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு இருக்கல, பார்த்துட்டு சும்மா போறான். பணம் கொண்டு வந்திருக்கான். யார் அடிச்சது? வாங்கடா பாப்பா. அவன் தெரியல. வலிக்குதுடா. யாரா? தேடு தேடு. யாரே கண்ணாடி முன்னாடி அடிக்கிறது? ஏடா வட்டிக்கு வரீங்க, அண்ணனே அடிக்கிறீங்களாடா? ஏய் யாரா இது? தைரியம் இல்லாம நேர்ல வாங்கடா. ராஸ்கல் வாங்கடா பாப்பா. வாடா. ஐயோ எங்கேயோ போறீங்க? அது யார் அடிச்சது? ஐயோ வலிக்குதே. எது? யாரா? ஐயோ அம்மா. ஐயோ யாரு மறிச்சு போறீங்க? எவன்டா முன்னாடி வந்து அடிக்கிறது? தாங்க முடியல. சாவட்டிடுவேன். ஐயோ வலிக்குதே. யாரா அது? என்னடா ஒருத்தரைங்க? வேளம்மா புருஷனா தான் இருக்கும். அண்ணே அவன் ஜெயில கிடக்காடா. வெளியே வந்துட்டு தான் சொன்னாங்கடா. அப்படியா? கையில கிடைக்கும். இது தொடருமா? எங்க இருக்கா?
அதை விடு, யார் அது? நான் சொன்னேன்ல ஒரு பொண்ணு. பார்க்க கூடாத இடத்துல பார்த்தும் சொன்னியா அந்த பொண்ணா? இங்க என்னடா பண்றா? ரொம்ப நேரமா என்ன தாண்டா தேடிட்டு இருக்கா? ஒரு பொண்ணு உன்னை தேடுதுன்னா அவன் மனசுல நீ இருக்கேன்னு அர்த்தம்டா. அப்போ வாடா பேசிட்டு வந்துருவோம். ஏய் இங்க வாடா. ஏய் என்னடா? இதுவே போனா கொஞ்சம் தாண்டா பதிவ, கொஞ்சம் நாள் கழிச்சு போனா ஆழமா பதிவடா. அவனா ஆவுண்டா, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காடா. ஏய் தேட தேட தாண்டா காதல் கூடும். ஏய் சோகமா போறாடா, ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்டா. ஏய் பதினுமா வேணாமா? ஏய் இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே எல்லாத்தையும் மாத்துறாங்க. அது கன்றாவி. பணத்தை தொலைச்சிட்டேன். அதுக்காக சொந்த ஏய் பணத்தை யார் நம்பி கொடுத்தேன்? என்ன நம்பிதான். அப்ப பணத்துக்கு நீ தானே பொறுப்பு. அப்போ பொத்திக்கிட்டு கைது போடு. என்ன கிழிச்சு போட்டான்? பண்றது 2 நம்பர் பிசினஸ். அதுக்காக அடிப்பீங்களா? நான் மட்டும் போலீஸ் போனா என்ன வந்து தெரியல. இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தாங்கிற தடையுமே இருக்கக்கூடாது. அழிச்சிருங்கடா. அவன் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆஹா, இன்னைக்கு இவ்வளோ புலம்புறவ அன்னைக்கே சரின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப அவன் என்னை தேடி வரமாட்டானா? அதாண்டி எனக்கும் புரியல. அன்னைக்கு அவ்வளோ ஆர்வமா இருந்தவன் இன்ன வரைக்குமே அவனை தேடி வராம இருக்கான். அப்படி என்னதான் வஞ்சியோ. பஸ் வந்துச்சா? ஏய் பூச்சென்றா. பதினுமா வேணாமா? பதியும் பதியும் ஆழமா பதியும். ஏய் அவங்க நிக்கிறான். நிக்கிறான்டி. பஸ் வர போகுதுடி. பஸ் போகுதுடா. நீ திக்குவா. ஐயோ செல்லையா. ஏய் செல்லையா இங்க என்னடா பண்றாரு? என்ன கேட்டா எனக்கே பூரா தெரியும். சிந்தால வர. ஏய் டீல் வேலைக்கு தான் போறோம் தெரிஞ்சா அவ்வளவுதான்டா. இழிச்சு விட்டுருவாரு. ஏப்பு எங்க போறீங்க? யோ அது தெரியாம தான் நாங்க முடிச்சிட்டு இருக்கோம். சுமாரியா இது வேற. பெரியவரே இல்லையா? பெரியவரே சரியா? யாரு? பொண்ணு ஒண்ணு கூப்பிடுது பாரு. என்னையா? பின்னாடி பூச்செண்டு எதுக்குடா செல்லையா கூப்பிடுறா? உன்னை கூப்பிட சொல்ல தாண்ட செல்லையாவே கூப்பிடுறா. ஏய் திரும்புறா. மஞ்சள் கலர் சட்டை போட்டவன். கூப்பிடுறேன். மஞ்சள் கட்ட போட்ட சட்டை யாருப்பா? யாரையுமே காணோம். நம்ம 2 பேரும் செல்லையாட்ட மாட்ட போறோம்டா. அப்படிங்கற. வா இறங்க. கூப்பிடுங்க. கண்டக்டர் மஞ்சள் கலர் சட்டை யாருப்பா? அவங்க ஓடுற வண்டில ஏறினாங்க, ஓடுற வண்டிலே இறங்கி ஓடிட்டாங்க. ஓடிட்டாங்க. நீ எப்படா சட்டையா ஊத்த? அதெல்லாம் அவன் மஞ்சள் கட்ட போட்ட சட்டம் சொல்லும் போதே கழட்டிட்டேன். நீ கேட்ட மாதிரி யாருமே இல்லையம்மா. இல்லை. பெரியவரே பெரியவரேன்னு மரியாதையா கூப்பிட்டேன். இவ்ளோ பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு மொத்த பஸ்ஸையும் மறைச்சிட்டு இருக்கீங்க. உருவங்கறவனா அடிச்சு பல்ல உடைச்சு. நீ சுமாரியா புலி மூட்டை. புலி மூட்டையா? ஆமாயா புளியங்கொட்டை. புளியங்கொட்டையா? என்ன பெரிய பாப்பாட்டியா இருப்பா போடுங்க. பாப்பாட்டியா? யார பாட்டியா பாப்பாட்டின்னு சொன்ன? ஏய் சிலியா, நீ பாப்பாட்டின்றா அவ வப்பாட்டின்றா. ஐயோ நான் வப்பாட்டி சொல்லப்பா. இங்க யாரு? பஸ் நிப்பாட்டி 2 பேரும் போலீஸ்ல பிடிச்சு விட்டுறேன். போலீஸ் ஸ்டேஷனா? ஏய் ஸ்டாப். அவனை நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஏய் சுந்தரா இரு, என்னால ஓட முடியல. என்னால தான் முடியல. நல்ல விளந்த பஸ்ல நம்ம ஊர்க்காரன் எவனுமே இல்லப்பா. இருந்தா மொத்த மாடம் இருக்கும். இனிமே அந்த பொண்ணு முகத்திலே முடிக்க கூடாது. நல்ல முடிவுப்பா இது. அங்க ஏன்டி அலப்பறைய கூட்டின? ஏய் அதை விடு. என்னடி அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான்? என்ன கேட்டா? ஒருவேளை அவன் இன்னும் என் மேல கோவத்துல இருப்பானோ? சொல்லுடி. எனக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்ல எத்தனை பேரு? ஏய் நம்ம ஊருக்கே வந்திருக்கடா. நான் தான் சொன்னோம்ல. வா வா. மொத்தம் 4 பேரா? அவருக்கு என்ன வயசு? ஏய் பக்கத்துல கடா ஒரு 2 வார்த்தை பேசி வந்துக்குமா? பதினுமா வேணும். பதியும் ஆளமா அப்பனா நம்ம ஓரமா ஒதுங்கணும்.
ஊட்ட ஊட்டு. வெள்ளையாடா? ஆமா. வெள்ளையா நடந்து வரதே ஒரு தனி கம்பீரம் தான். ஆமா ஆமா. இந்த போறான்ல. ஐயோ இவ்வளோ வெள்ளையா நடந்து வர்றது மட்டும் இல்ல, ஓடி ஓடிட்டு தண்ணி கம்பிடுறது தான். உண்மையை சொன்ன அடிப்பியா? நல்ல வேலை பார்க்கல. ஏ சுந்தரா, ஏ சுந்தரா, ஒரு பேச்சுக்கு சொன்னா அந்த ஊருக்கே வந்துட்டாடா அந்த பொண்ணு. யாருப்பா? எந்த பொண்ணு? அதான் அந்த வாப்பட்டின்னு அந்த வாயாடி. அம்மா அவதான். அந்த பொண்ணு தானே அவளை பார்க்க மாட்டேன். நம்மள என்ன ஊர்ல யாரும் பார்க்கல. ஓட முடியலையே. இப்படி மூச்சு வாங்குத. வாப்பாட்டின்னா வாயாடின்னு புரியலையா அவளுக்கு? செல்லையா என்ன ஐயா இங்க கொஞ்சம் பாரு. என்னத்த பாக்க ஐயா இம்புட்டு இருந்துட்டு எங்க பார்த்தாலும் என்ன துரத்திட்டு இருக்க நீ? எனக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பேர் இருக்கு தெரியுமா? செல்லையாங்கிறது நான் எழுதுறேன். சும்மா இருக்கா முட்டா. கெட்ட நான் நீ பேசிட்டு இருக்க, நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. துரத்திட்டு வரல, ஓட்டு லிஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு தூரம் ஓட விட்டியாமா? ஓட்டா? ஆமா ஐயா, அவனை பார்க்க முடியலங்கிற கோவத்தை உங்ககிட்ட காட்டிட்டேன், மன்னிச்சிருங்க. மனுஷா கிளம்புமா? கிளம்பு. சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். என்னடாச்சு? யானை தேடி ஊரில் அடைஞ்சிட்டு இருந்தேன். இப்ப என் வீட்டு வாசல் நிக்கிறாடா. டேய் எங்கடா போற? செல்லையாட்ட பேசிட்டு இருக்காடா. இப்ப போனா சரியா இருக்கும். 10 வேணாமா? ஏன் நீங்களும் கூட போய் கண்டுபிடிச்சு கொடுக்கறதா? ஏய் சும்மா இருப்பா, போற திரும்பிற போறா. தெரியுதுல்ல. காதல் வந்தா அவனா கையை தூக்கிறீங்க. அவன் என் வீட்டுக்கு வந்தப்போ கூட பேசாம விட்டனடா. டேய் இன்னைக்காவது பூச்சண்டை பார்த்து பேசலாம்டா. ஆழமா பதியணுமா வேணாமா? பதியணும் ஆழமா பதியணும். அப்பனா மூடிக்கிட்டு படு. அதுக்குள்ள வேற வளர்ந்து போயிட்டான். ஆஹா இப்படி இருக்கணும். ஏய் என்னாச்சுடா? யாரோ பணத்தை எடுக்க வந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நான் உள்ள வச்சிருக்கேன். உள்ளன்னா? உள்ளதேன். சரி பாத்துரா, யாராவது மொத்தமாக அறுத்துட்டு போயிட போறாங்க. சரி நான் இறங்குறேண்ணா. வாடகை சைக்கிள் வேற எடுத்துட்டு போனோம். கொண்டு போய் சேர்க்கணும்டா. என்னடா இந்த நேரத்தில் வர? பணம் பார்க்கணும். நீ பணத்தை கொண்டு போகும்போது போச்சா? மொத்த பணமும் போச்சா? எனக்கு அப்பவே தெரியும்டா நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு. இத பாரு, தொலைச்ச பணம் மொத்தமா வந்து சேரணும், இல்ல வாழ்க்கையே போயிடும். நான் சொல்றத கேளுங்க.
சொன்னா கேளுங்கண்ணா. கொடுத்துருக்கா. அண்ணா கொடுத்துருக்கண்ணா. அண்ணா தயவுசெய்து கொடுத்துருங்கண்ணா. அண்ணா அது யாருண்ணா? அண்ணா போச்சுனா வாழ்க்கையே போயிடும். அண்ணா 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 தயவு செஞ்சு கேட்க கொடுத்துருங்கண்ணா. அண்ணா வாழ்க்கையே போயிடுண்ணா. கூட்டு போல கூட்டுருவாங்க விடுங்கடா. நான் ஊர்லையே என் பணமா இருந்தா பரவாயில்ல, என்ன நம்பி நீங்க கொடுத்துருக்கீங்க, உசுரை கொடுத்து காப்பாத்திட்டல, அதெல்லாம் கரெக்டா சேர வேண்டிய இடத்துல சேர்த்து. நீ வசீர் பாய் பையன் யூசுப் தானே? சரி நீ பத்திரமா வந்து சேர்ந்தல, அதே எனக்கு போதும்டா. உன் குலதெய்வம் தானே உன்னை காப்பாத்திருக்கு. யோ மீச, இதோ வந்துட்டேன். அவனை மட்டும் உள்ளானு உன்னதான் கூப்பிடுறாரு. போ. வணக்கம். உன் பேர் என்ன? பட்டன். இப்படி தான்டா இருக்கணும். இந்த தொழில்ல நம்பிக்கை தான் முக்கியம். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. சரிங்க. உன் தைரியம் பிடிச்சிருக்கு. போ. பரமேசா. மீசா, அதிகமா பணம் கொண்டு போற இடத்துக்கு இந்த பயல் அனுப்பு. தம்பி அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டார்ப்பா. இனிமே உன் காட்டில தான் பட. கிளம்பு 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 கிளம்பு. கொண்ட இடத்துல போட்டு வச்சிருக்கான் பாரு மாடு. சீ. கத்திராத ப்ளீஸ். மாப்பிள்ளைங்களா, ரொம்ப காஸ்ட்லியான ஆல்கஹால் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்டா. ஆமாம் மாப்பிள்ள, இதுக்கு எதுக்கு ஆல்கஹால்னு பேர் வந்துச்சு? மச்சான், முதல்ல ஆளை ஜாலி பண்ணும், அப்புறம் ஆளையே காலி பண்ணும், அதனால தான் ஆல்கஹால். நீ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு பெருசாக தெரிலடா. ஆனால் அந்த சரக்கை குடிச்சதப்பம் தான் தெரியுது நீ குவைத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான்னு. என்ன மாப்பிள்ள, ஆனந்த கண்ணீரா? மாப்பிள்ள, குவைத்தில் நான் சந்தோஷமா இல்லடா. ஏ மாப்பிள்ள, நம்மள விட்டு அவன் எப்படா சந்தோஷமா இருப்பான்? அப்படியா? இந்த கை வலது கை இல்லடா, குவைத்தில் இந்த கை. அங்கேயும் கை தானே? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றா. சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லு. எல்லாம் சத்தியம் பண்ணுங்கடா. சத்தியம்டா. மாப்பிள்ள, குவைத்துல ஒட்டகத்துக்கு குண்டி கழுவுற வேலை செஞ்சுட்டு ஏன்டா அலுப்பு பண்றீங்க? இந்த கையை வெட்டி அடுப்புல தான் வைக்கணும். ரொம்ப ஓவரா பண்ற மச்சான். நீ மட்டும் தான் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட. தள்ளி உட்காருப்போ. நீ வாடா. வேகர மாமா, நான் அக்கல்ல கட்டி வந்த மாதிரி அடக்கமா போறேன். செட் அடிச்சுட்டு போ. நான் அத்தாச்சி, துணியை துவைச்சு காய போட்டுருக்கியா? கோயத்துலாம் ஒரு தடவை போட்டா துணியை கட்டி தூர போட்டுருவாங்க. ஏய் வள்ளி மயிலே, நான் வளர்ந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல சீனி முட்டாய்க்காக கதறி அழுவ மண்ண விழுந்து கத்துவேன். நான் ஃபாரின் மிட்டாய் வச்சுக்கோ. ஃபாரின் சாக்லேட்னு 10 பைசா மிட்டாய் கொடுக்குறேன். ஏய் டேஸ்ட் பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணாத. சாக்லேட் உரிக்கணும். கொஞ்சம் வரணும். எப்போ உன்ன கொஞ்சம் வரணும். தச்சிக்கலாம். நான் அத்தாச்சி, பாப்பா ஆகி போயிடுச்சா? கழுவணும். அதுக்கு நான் கழுவி விடுறேன். நம்ம பாப்பாக்கு நம்ம பண்ணாம யார் பண்ணுவா? பாடிய செல்லமே செல்ல குட்டி. தவளை கொஞ்சம் சென்ட போடு, இந்த கையில போடு. அழகா வாஷ் பண்ணி வாசமாக. ஒட்டகத்து குண்டி கழுவுன என் பிள்ளை கழுவுறியா? ஏய், அது ஒட்டகத்து குண்டி கழுவுனா எவனா சொன்னது? ஊரே சொல்லுது, நான் வர சொல்றேன். நான் கோயத்துல ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ல போனா எவனா சொன்னது ஒட்டகத்து குண்டி கழுவுங்க? ஏய், குண்டி யாரா சொன்னது? யாரா ஊரு கோல்டி? யாரா சொன்னது? ஏய் ஏய் ஏய், ஹைப்ரிட் அணில் குஞ்சி. ஏண்டா, நான் வாங்கி குத்த சரக்கு அடிச்சுட்டு ஏன் மேலே வாமிட் பண்ணிட்டீங்களா? சாவு. எவனா அவன் சொன்னது? சார் லவ் முள்ள இருக்கீங்க போல. நான் போய் பூச்செண்டை பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன். நீ ஆழமா பதினுமா வேணாமா? அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பதிஞ்சாச்சுடா. பதிஞ்சாச்சா?
பாட்டி ஆ, ரூபா கொண்டு வந்திருக்கேன். சாமி படத்துக்கிட்ட வைப்பா. குடிக்க தண்ணி கிடைக்குமா? உள்ள அப்பத்தா என்னம்மா வந்துட்டியா? கஞ்சி குடிச்சியா? குடிச்சிட்டோம்மா. சாமி படத்துக்கிட்டு பணம் இருக்கு, எடுத்து வை. யார் கொண்டு வந்தாங்க? அன்னைக்கு கொண்டு வந்தானே அந்த பையன் தான்.